வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 13. இப்போ அந்த இடத்துல நிறையா வீரர்கள் தீப்பந்தங்களை ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பாரியும் கபிலரும் வந்து நிற்கிறாங்க. முன்னாடி நம்ம குலநாயகனி வந்து நிற்கிறாங்க இல்லையா? அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கூத்தையும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த கூத்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் உட்காந்து பார்க்கறதுக்கு மண் திட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் நம்ம உட்காந்து பார்த்துக்கலாம். அதாவது அங்கே அந்த ஊர் மக்களெல்லாம். அப்புறம் நம்ம பாரி வந்து உட்கார்றதுக்கு மட்டும் ஒரு பெரிய இருக்கை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. பக்கத்தில் நிறைய தட்டுகள்லாம் இருக்குது. அதில் நிறைய பழங்களுமே வச்சுருக்காங்க. அதாவது பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே நம்ம பாரி வந்து கூத்த பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போ பாரிக்கு பக்கத்தில் நம்ம கபிலருமே வந்து பார்த்தோன்னா அமர்றாரு. இந்த கொற்றவை கூத்து நடக்கிறதுக்கு முன்னாடி வள்ளிக்கூத்து அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு ஒன்று நடக்குமாமா. அதாவது சந்தன வேங்கை மரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மரங்களுக்கு கீழே வந்து அந்த வள்ளிக்கூத்து அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நாகினிகள் பார்க்க வரமாட்டாங்களாம். அந்த நாகினிகள் வந்து கொற்றவை கூத்தை தான் பார்க்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த சமயத்தில் அந்த இருட்டுக்கு நடுவில் நம்ம கபிலர் அந்த குலநாகினி தெய்வம் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. அவங்களுமே பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஒரு தாவர மாலை ஒன்று போட்டுருந்துருக்காங்க. யாரு? நம்ம குலநாகினி. அந்த தாவர மாலையில் பாம்பு நெளிகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு நம்ம கபிலருக்கு. அந்த அளவுக்கு உக்கிரமாகவும் ஆக்ரோஷமாகவும் காய்ச்சலிச்சிருக்காங்க நம்ம குலநாகினி. அப்பதான் அந்த கொற்றவை கூத்து எப்படி நடக்கும், ஏன் நடக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம கபிலருக்கு தெரியாது. அவர் அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீலனை பார்த்து ஏன்ப்பா இது நடக்குது, எதுக்கு இதெல்லாம் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. நம்ம நீலன் வந்து எந்த பதிலுமே சொல்லாமே இருந்திருக்கான். பாரி மட்டும் அப்பப்போ இதனால தான் இது நடக்குது, இதெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 1-2 கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் ஏன் இந்த கொற்றவை கூத்து நடக்குது, எதுக்காக பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயமுமே நம்ம கபிலருக்கு இந்நேரம் வரைக்கும் தெரியாம தாங்க இருந்திருக்கு. அப்போதான் நம்ம கபிலர் கேட்குறாரு, ஆமாம் இந்த கொற்றவை கூத்து வந்து பாலை நிலத்தில் தானே செய்வாங்க, நீங்கள் ஏன் குறிஞ்சி நிலத்தை சேர்ந்தவங்க இந்த கொற்றவை கூத்தை நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம பாரி சொல்கிறாரு, நம்ம மனசு கொடும் பாலையாக உடஞ்சி கிடக்கும்போது எங்கே நடந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம கபிலர் பாரிக்கிட்டு இருந்து இந்த மாதிரியான ஒரு பதில் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நம்ம பாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய மனசு வந்து பாலை நிலம் மாதிரி ரொம்ப வறண்டு கிடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுவே குறிஞ்சி நிலம் ரொம்ப செழிப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, இங்கேயே இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கபிலர் முழிக்கிறாரு. சரி, இதுக்கு மேலே எந்த கேள்வி கேட்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக நம்ம கபிலர் உட்காரும் போது நம்ம பாரி அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த அரசர்களெல்லாம் வந்தாங்க தெரியுமா, இந்த சேர சோழ பாண்டியர்களெல்லாம், அவங்கெல்லாம் வந்தப்போ நிறைய குளத்தை வந்து பார்த்தோன்னா அழிச்சிட்டாங்களாம். ஏகப்பட்ட குளங்களை வந்து பார்த்தோன்னா அழிச்சு நொறுக்கிட்டாங்களாம். அதில் மிச்சம் மீதி இருக்கிறவங்க, அதாவது அந்த குளத்தில் ஏதாவது 1-2 பேர் பொழைச்சிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த நாட்டிலிருந்து ஓடி இந்த பரம்பு நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்காங்க. இந்த காட்டுக்குள்ளே வந்து வாழ்ந்துக்கலான்னு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த குளம், அவ்வளோ குளங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த பரம்பு நாட்டில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து கொற்றவை தெய்வத்துக்கிட்ட, அதாவது போரின் கடவுள் தான் கொற்றவையாம், அந்த போரை நிறுத்த சொல்லி கொற்றவை தெய்வத்தை கெஞ்சறதுக்கு தான் இந்த கொற்றவை கூத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு நம்ம பாரி. அப்போதான் நம்ம கபிலர் கேட்குறாரு, என்னது அந்த நம்ம அரசர்கள் கொன்று குவித்த அந்த குளங்கள் 16 குளங்களுடைய மிச்ச மீதி வாழ்ந்த உயிர்களெல்லாம் இந்த நாட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் இந்த கொற்றவை கூத்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் எங்கே இருந்தாலும் அவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து கூடிடுவாங்க. கூடி உட்காந்து அந்தந்த பாணர்களெல்லாம் வந்து கொற்றவையை பார்த்து தங்களுடைய குலங்களை பற்றி பாட ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் இந்த கொற்றவையின் கூத்து இவ்வளோ வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்ல, உடனே நம்ம கபிலருக்கு பயங்கரமாக உற்சாகமாயிடுது. ஆஹா, இவ்வளோ நாள் பார்க்கவே முடியாது, அந்த குலமே அழிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு சிலர்லாம், அந்த குலத்தை சேர்ந்தவங்கெல்லாம் இப்போ கொஞ்ச நேரத்தில் இங்கே வரப்போகிறாங்க, அந்த பாடல்களை பாட போகிறாங்க. இது எவ்வளோ அரிய வகை காட்சி, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட வந்து யோசிச்சு பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு காட்சி நாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உற்சாகத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் வந்துட்டு அந்த கூத்து ஆரம்பிக்காமே இருக்குது. யாரோ ஒருத்தருக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. யாருக்கடா காத்துக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கிட்ட என்ன கூத்தை நிப்பாட்டி வச்சுருக்கீங்கிற ஒரு கேள்வியோடய உட்காந்துக்கிட்டு இருக்காரு நம்ம கபிலர். இப்போ நடுராத்திரி ஆகிடுது, இன்னும் கூத்தை ஆரம்பிக்காமே இருக்காங்க. ஏன் இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது அப்போ தான் நம்ம பாரி சொல்கிறாரு, அந்த சந்தன வேங்கை மரம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியே இப்போ இவங்க எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மரத்துக்கு கீழே நிறைய கூடைகள் முழுவதும் பழங்கள் வந்து பார்த்தோன்னா அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ அந்த மரத்துல ஒரு வகை விலங்கு இருக்காமா. அந்த விலங்குக்கு ஆந்தை முகமும் அணிலுடைய உடலும் குரங்கினுடைய காலும் இருக்குமாமா. அந்த அரிய வகை மிருகம் வந்து அந்த மரத்துல இருக்கு. அந்த மிருகம் இப்போ இறங்கி வந்து எந்த கூடையிலிருந்து பழத்தை எடுக்குதோ அந்த கூடைக்கு சொந்தக்காரராக எந்த குலம் இருக்காங்களோ அவங்க வந்து பாட்ட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்றாரு. இப்போ அந்த ஒரு மிருகத்துக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல நம்ம கபிலரும் வந்து வெயிட் பண்ணிருக்காரு, எப்படா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. அப்பதான் வந்துட்டு ஒரு விலங்கு வந்து அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கி வருது. எல்லாரும் வந்து பார்த்தோன்னா உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அது எந்த பழத்தை முதல்ல எடுக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வேற பக்கத்துல இருந்து ஒரு விலங்கு, அதே விலங்கு வந்து பார்த்தோன்னா வருது. அதையும் இப்போ எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை அப்படியே காலை வச்சு வச்சு மெல்லமாக நடந்து நடந்து தயங்கி தயங்கி வர்றதை பார்த்தா
இது இப்போதைக்கு அந்த கூடையில் இருக்கிற பழங்களை எடுக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அது 3வது கூடையில் இருக்கிற இழந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கைகளில் எடுத்துடுது. உடனே வந்துட்டு பயங்கரமான சத்தத்தோட அந்த பாணர்களெல்லாம் உள்ளே வராங்க பாட்டு பாடுறதுக்காக. அப்படியே வந்து அந்த பாணர்களெல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க பாட்டு பாடுறதுக்கு. அப்படியே கிணைப்பாணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் முக்கியமாக அந்த மெயின் சிங்கரே அவர் தான். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கபிலர் என்ன குலம் போயவங்க யார் போயவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க தான் வந்துட்டு ஆகுதை குலம் அப்படிங்கிற ஒரு குலத்தை சேர்ந்தவங்க. ஆகுதை குலத்தினுடைய குலப்பாடலை இப்போ இவங்க பாட வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்கிறாருங்க. உடனே நம்ம கபிலருக்கு பயங்கரமான உற்சாகம். ஏன்னா இந்த ஆகுதை அப்படிங்கிற குலத்தை பற்றி அவர் நிறைய கேள்விப்பட்டிருக்காரு. சின்ன வயசில் நிறைய கதைகளுமே கேட்டிருக்காரு. ஆனால் அந்த கதைகளெல்லாம் இப்போ யாரும் பெருசாக பேசிக்கிறதுமே இல்லை. அதுவும் இல்லாமல் ஆகுதை அப்படிங்கிற குலமெல்லாம் எப்போவோ அழிஞ்சது, இப்போவும் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகத்தோட அந்த குலப்பாட்டை கேட்டே ஆகணும்ப்பா அப்படிங்கிற ஒரு வெறியோடு உட்காந்துக்கிட்டு இருக்காரு நம்ம கபிலர். அப்போ தான் அந்த குலப்பாட்டை பாடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பித்த உடனே முதலாக இந்த வயலில் இறங்கி வேளாண்மை செய்யக்கூடிய தொழிலே எங்கள் குலம் தான் கண்டுபிடிச்சிது. நாங்கள் வயலில் இறங்கி வேலை செய்யும்போது எந்த உயிருக்குமே வந்து தீங்கு விளைவிக்க கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வேலை செய்வோம். அதே மாதிரி எங்கள் விளைஞ்ச பயிர் இருக்கு இல்லையா, அந்த பயிரை வந்து பறவைகள் சாப்பிட்டாலுமே பறவைகள் விட்டு வச்ச மிச்சம் தான் நமக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போதே நம்ம பாருடைய கண்களில் கண்ணீர் வர்றக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்டா இவ்வளோ ஒரு அருமையான குழுவை ஏன்டா இப்படி கொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குளம் அழிஞ்சு போனதை நினச்சி நம்ம பாரி கண்ணீர் விடுறாரு. அந்த கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பந்தங்கள் தெரியுதாமாங்க. பக்கத்தில் நம்ம கபிலருமே இந்த வேளாண்மையவே உருவாக்குன குலம் இந்த ஆகுதை குலம் தானே அப்படிங்கிற மாதிரி இன்னும் பாரிக்கு அந்த எமோஷனை தூண்டி விடுறாரு கபிலர். அப்போ தான் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஊரில் இந்த உமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சுற்றிக்கிட்டே இருப்பாங்களா. ஏன்னா இந்த உமணர்கள் கிட்ட தான் உப்பு இருந்திருக்கு. ஸோ நம்ம ஆகுதை குலம் இருக்காங்கல்ல, அவங்க விளைவிச்ச அந்த பயிரை உமணர்கள் கிட்ட கொடுத்து உமணர்கள் கிட்ட இருந்து உப்பை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிப்பாங்களாம். இப்படி தான் உமணர்களுக்கும் நம்ம ஆகுதை குலத்தினருக்கும் வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த உமணர்களுடைய வண்டி சக்கரங்கள் எப்போவுமே ஆகுதை அந்த நிலத்தில் வந்து பார்த்தோன்னா சுற்றிக்கிட்டே தான் இருக்குமாமா. இப்போ இந்த ஆகுதை குலத்தினர் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த ஊரினுடைய பெயர் வந்து கூடல் நகர் அப்படிங்கிற ஊர் தான். அந்த கூடல் நகரில் அந்த உமணர்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இது எவ்வளோ வளமையான ஊர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அந்த உமணர்கள் பாண்டியர்கள் கிட்ட போய், அதுவும் கொற்கை பாண்டியன் அப்படிங்கிற ஒரு தன்கிட்ட போய், இந்த மாதிரி இந்த கூடல் நகர் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்குது, இதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, இந்த உங்களுடைய பாண்டியத்தில் இதை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பெருமை அப்படிங்கிற மாதிரி உமணர்கள் சொல்ல, கரெக்டான சமயம் பார்த்து நீங்கள் உள்ளே பூந்து எல்லாரையும் கொண்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த உமணர்கள் ஐடியா கொடுக்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் கூடல் நகரை காட்டுறாங்க. அந்த கூடல் நகரில் இப்போ நம்ம ஆகுதை குலத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா புலநாட்டு விழா அப்படின்னு சொல்லி ஒரு விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த விழா என்ன அப்படின்னா, ஒரு ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா காதலர்கள் இறங்கி அவங்களுடைய காதலை பரிமாறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழாவே. அப்படியே அந்த விழாவில் எல்லாரும் ஜாலியாக மகிழ்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. காதலர்கள் எல்லாம் வந்து அந்த ஆற்றுல இறங்கி ஜாலியாக கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த நிலத்தினுடைய தலைவன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் ஆகுதை. அதனால தான் ஆகுதை குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலத்தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுமே வந்து அவனுடைய மனைவியோட அந்த ஆற்றுல இறங்கி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவன் இறங்குறான். அப்படி இறங்கும்போது பின்னாடி அவனுடைய மனைவியுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஆகுதை முன்னாடி போகட்டும், அதுக்கப்புறம் நாம் பின்னாடி போகலான்னு மனைவி நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க மனைவியுடைய மகன், அதாவது குட்டி குழந்தை, அது அந்த குழந்தை வந்து பார்த்தோன்னா அழுகிறக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம ஆகுதை வந்து பார்த்தோன்னா முன்னாடி இறங்கி போய்கிட்டு இருக்கான். பின்னாடி நம்ம ஆகுதையோட மனைவி, அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் விளாடணும், ஆகுதை கூட விளாடணும்னு ஆசை தான். ஆனால் அவனுடைய குழந்தை அழுகிறதுனால ஓடி போய் அந்த குழந்தையை பார்க்கறக்கு ஆரம்பிச்சிடுறான். ஆகுதை வந்துட்டு ஏக்கமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கான், இவன் எப்படா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏக்கத்தோடவே தண்ணியில் போய் நாம் ஃபஸ்ட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி குளிக்கிறக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ உடனே வந்துட்டு இவன் அந்த குழந்தைய சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கா. யாரு? நம்ம ஆகுதையுடைய மனைவி. அப்படி சமாதானப்படுத்தியுமே அந்த குழந்தை அழுகை நிப்பாட்டவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு கொஞ்சம் தூரமாக போகலாம், இங்கே எல்லாருமே வந்து கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க, மனிதர்களுடைய ஓசை அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்குது, அதனால் கொஞ்சம் தூரமாக தள்ளி போகலாம், அமைதியான இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு போகிறான் அந்த பொண்ணு. அப்படி போகிறா, காட்டில் ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டா. உள்ளே போயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மனிதர்களுடைய ஒலி அவளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. இங்கேயும் சத்தமாகவே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நல்லா ஆழ்ந்த காட்டுக்குள்ளேயே போயிடுறா. அந்த இடத்துல அந்த குழந்தை இறக்கி விடுறா. இறக்கி விடும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு செம்மை நிற பட்டு பூச்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது பட்டாம்பூச்சி தான் இருந்திருக்கு போல். அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறத பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை அழுகை நிப்பாட்டி கொஞ்சம் அந்த பட்டாம்பூச்சி கூட விளையாடுறதுக்குமே ஆரம்பிச்சிடுது. அந்த பட்டாம்பூச்சியுடைய கலர் வந்துட்டு சிவப்பு. அந்த சிவப்பு நிறத்தை பார்த்த உடனே அது ஒரு காமம் நிறைந்த நிறம். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா தான் புருஷனை விட்டுட்டு இப்போ வந்திருக்கா இல்லையா, இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கா. எல்லாரும் அங்கே காதலர்கள் கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் தான் புருஷனை விட்டுட்டு இவ்வளோ தூரம் தள்ளி வந்து குழந்தைக்காக வந்திருக்கா இல்லை. அந்த பட்டாம்பூச்சி பார்த்தோன்னே தானும் சீக்கிரமாக போய் அந்த
புருஷன் கூட வந்து ஜாலியாக அந்த நீராடணும், அந்த ஆற்றுல குளிக்கணும் அப்படிங்கிறது தான் அவளுக்கு ஆசையாகவே இருந்திருக்கு. அந்த பட்டாம்பூச்சி பார்க்கும்போது அவளுக்கு அந்த ஆசை தான் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதுவும் அவள் வரும்போது தன்னுடைய புருஷன் வந்து ஏக்கமாக பார்த்தான். அந்த ஆகுதை அப்படிங்கிற அந்த நிலத்தலைவன் வந்து தன்னை ரொம்ப ஏக்கத்தோட பார்த்தான். எப்படா மறுபடியும் போய் அவங்க கூட சேருவோங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவள் இருந்திருக்கா. சரி போகலாம், அதாவது அந்த குழந்தை அழுகை நிப்பாட்டிருச்சு. சரி போகலான்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கூப்பிட்டுட்டே வரா. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டான். அந்த கூடல் நகருக்கு பக்கத்தில் அந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். இருந்தாலுமே வந்து எந்த ஒரு மனிதர்களுடைய ஓசையுமே கேட்கவே இல்லை. இவ்வளோ அமைதியாக இருக்கேன், யாருமே வந்து பேசுகிற சத்தமே கேட்க மாட்டேங்குது, இவ்வளோ அமைதியாகவே அவங்க திருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த காட்டில் இருந்து வெளியே வந்து பார்க்குறா. இப்போ ஓடிக்கிட்டு இருந்த அந்த ஆறு ரத்த ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பிணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போதான் அந்த இடத்துல நிறைய அந்த கொற்கை பாண்டியன் இருக்கான்ல, அவனுடைய ஆளுங்க நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாமே மறைஞ்சு நின்று பார்க்குறா நம்ம அந்த பொண்ணு குழந்தையும். அவள் கடைசியாக வந்துட்டு ஒரு சிகப்பு நிற பட்டாம்பூச்சியை பார்த்துருப்பா. அதே பட்டாம்பூச்சி அந்த நிறத்துலேயே வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த ஊர் முழுக்க காய்ச்சலிக்குது. ஆனால் ரத்தமாக இருக்கு முழுக்க. நடுவில் அந்த கொற்கை பாண்டியன் நின்று பயங்கரமாக கத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவ அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாம் போனோம்னா நம்மளையும் கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடிதான் அந்த பரம்பு நாட்டுக்குள்ளே வந்திருக்கா. அப்படி பரம்பு நாட்டுக்குள்ளே வர்றப்ப தான் அந்த பரம்பு நாட்டினுடைய அந்த தலைவன் வந்து பார்த்தோன்னா இவங்களை ஏற்றுக்கிட்டு இவங்களையும் அந்த இடத்துல வாழ வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆகுதை குலம் வந்து பார்த்தோன்னா அழிஞ்சு போச்சு. ஆகுதை குலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு வாரிசு, அதாவது ஆகுதை நில தலைவன் ஒருத்தர் இருந்தான்ல, அவனுடைய பையன் ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா இருந்தான்னு சொன்னான்ல, அந்த அம்மா வந்து தூக்கிட்டு போச்சல பட்டாம்பூச்சி பார்க்கறதுக்காக, அந்த பையன் மட்டும்தான் இப்போதைக்கு உயிரோடு இருக்கான். ஆகுதை அந்த குலத்திலேயே அவன் ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம கபிலருக்கு அவ்வளோ ஒரு உற்சாகம். ஆஹா, அந்த வேளாண்மையவே தோற்றுவித்த அந்த ஒரு குலத்தினுடைய அந்த வம்சாவளி ஒருத்தர் இருக்கானா, அந்த வாரிசு ஒருத்தர் இருக்கானா, யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறக்கு அவ்வளோ ஆர்வமாக நின்றுட்டு இருக்காரு நம்ம கபிலர். அந்த சமயத்தில் இதோ வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து குதிச்சு நிற்கிறாரு. யாருன்னு சொல்லி பார்த்தா அதுதாங்க நம்ம நீலன்.